பிரச்சனைகளுக்கு, அதுக்கப்புறம் இரைப்பை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும். இஞ்சி பார்த்தீங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கினேன், மீதி எடுத்து வச்சுட்டேன். சரிங்களா? அடுத்தது தேவையான அளவு சீரகம். உடலுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஜூஸ் இது. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு குடிச்சு காமிக்கிறேன். போதும், நல்ல சுவையாக இருக்குது. உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்கும், இன்சுலின் கிடைக்கும், ஸ்டெமினா கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், பசியும் எடுக்காது. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எலினோ. ஒரு பகுதி, ஒரு சில நாடுகளில் அதிகமான வெள்ளம், அதிகமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு, அதனால் பேரழிவு ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஒரு சில நாடுகளில் அதிகமான வெப்பம், அந்த வெப்பத்தினால் ஏற்படுற வெப்ப அனல் காற்று, உஷ்ணம் அதிகமாக இருக்கும். இது எப்படி சமாளிக்க போகிறோம்? நிலத்தடி நீர் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதே சமயத்தில் ஒருவேளை நம்முடைய தாய்நாட்டிற்கு அதிகமாக உஷ்ணமும் வரக்கூடாது, அதிக மழையும் வரக்கூடாது, மிதமான மழை, நார்மலான வெயில் இருந்து மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஒருவேளை அந்த வெயில் அதிகமாக இருக்குது, உஷ்ணம் அதிகமாக இருக்குது, வெப்பம் அதிகமாக இருக்குது, அனல் காற்று வீசுது அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளலாம்? நான் சொல்கிற இந்த உணவு உடல் குளிர்ச்சிப்படுத்தும், உடலை இந்த வெப்பத்திலேருந்து பாதுகாத்துக்கும். முக்கியமாக வெப்பத்தினால் ஏற்படுற நோய்கள்லேருந்து நம்மளை முழுமையாக பாதுகாக்கும். நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தேவையான அளவு கொடுக்கும். அப்படின்றதுனால முக்கியமாக இந்த வீடியோவை எல்லாருமே பாருங்கள். இதுக்கு இந்த உணவை எடுக்கிறதுக்கு வயசு வரம்பு தேவையில்லை, போதுமான அளவு குடித்தா போதும். இந்த வீடியோ முக்கியமான வீடியோவாக இருக்கும். இதிலேருந்து நம்மளை மேலும் தற்காத்து கொள்றதுக்கு இயற்கையாகவே நம்முடைய தாய்நாட்டில் என்னென்ன செய்யலாம் அப்படின்றதையும் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளே தேவையான அளவு இஞ்சி சீவி வச்சுருக்கேன், ஒரு துண்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி இஞ்சி. இந்த இஞ்சி செரிமானம் சம்மந்தமான பிரச்சனைகள், சிறுகுடல் பெருங்குடல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு, அதுக்கப்புறம் இரைப்பை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும். இஞ்சி பார்த்திங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கினேன், மீதி எடுத்து வச்சுட்டேன். சரிங்களா? அடுத்தது தேவையான அளவு சீரகம். ஒரு லிட்டர் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு 1.5 ஸ்பூனை சேர்த்துக்கிறேன். ஒரு லிட்டர் இந்த ஜூஸுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் சீரகத்தை நான் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? தேன் கடைசியில் சேர்த்து போகிறோம். தேன் இப்போ சேர்த்த வேண்டாம். இப்போ தேவையான அளவு தண்ணி. இப்போ இதை மூடி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த 1 லிட்டருக்கு தேவையான சாதாரண உணவுலேருந்து எடுக்கக்கூடிய பொருள்கள் தான் எடுத்திருக்கேன். இல்லை மூலிகைன்னு வச்சுக்கேன், மூலிகை எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை வடிகட்டிக்கலாம். இப்படி நல்லா வடிகட்டிக்கலாம். இதில் 1 லிட்டர் நான் தண்ணி கலந்துக்கிறேன். கலந்துட்டுனா இப்போது தேவையான அளவு தேன் சேர்த்திக்கிறேன். நான் சொன்னேன், கொம்பு தேன் எங்கிட்ட இருக்குது, நான் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட மலை தேன் இருந்தால் சேர்த்திக்கோங்க, முருங்கைப்பூ தேன் இருந்தால் சேர்த்திக்கோங்க, என்ன தேன் இருந்தாலும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு நான் சேர்த்திக்கிறேன். அந்த சுவைக்கு ஏற்றவரை நான் சேர்த்திக்கிறேன்.
தேன்னா பாருங்கள் இப்படி தான் இருக்கும், தெரியுதுங்களா? தேன் எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவையோடு இருக்கும். சரிங்களா நண்பர்களே, தேன் ஊற்றியாச்சு. தேன் கம்பல்சரி உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த தேன் நெல்லிச்சாறு எல்லாம் கலக்கும்போது மிக அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த மிகவும் மிகவும் ஊட்டச்சத்தான ஒரு பொருளாக மாறும். இது உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டாது. இது பாடிக்கு அல்கலைனாக மாறும். சரிங்களா? ரொம்ப ஆசிட் தொந்தரவு இருக்குங்க, தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஆனால் அதில் தேன் போடுறதுனால ஒன்றுமே செய்யாது, உடலுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஜூஸ் இது. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு குடிச்சு காமிக்கிறேன். போதும், நல்ல சுவையாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பாட்டிலில் ஊற்றிக்கலாம். கம்பெனிக்கு போகிறவங்க, உயர் பதவியில் இருக்கவங்க, பாமர மக்கள், கிராமப்புறங்களில் வேலை செய்கிறவங்க, நகரப்புறங்களில் வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி வண்டி டிரைவிங் பண்ணுறவங்க, ஐடி கம்பெனியில் இருக்கவங்க, இல்லை நின்றுட்டே வேலை செய்கிறவங்க, கடுமையாக உழைக்கிறவங்க, யாராக இருந்தாலும் சரி, இந்த எலினோ இருக்கு இல்லையா, இதிலேருந்து நம்ம தற்காத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், சூழ்நிலை நம்ம வேலைக்கு தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்றவங்க இது மாதிரி ஜூஸ் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இன்னொன்று ஒரு விஷயம், இந்த ஜூஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்பவுமே குளிர்ச்சியாகவே இருக்கும். நீங்கள் தொட்டு பார்க்கும்போதெல்லாம் சில்லுன்னு இருக்கும். ஒருவேளை இதுக்கும் மேலே சில்லுன்னு வேணும் அப்படின்னு சொன்னால் மேலே ஒரு துணியை சுற்றி, மேலே நார்மலாக ஒரு காட்டன் வெள்ளை துணியை சுற்றி சின்ன சின்ன நூல் சுற்றி கட்டு போட்டு தண்ணி நினச்சி வச்சுருங்க. எப்பவுமே சில்லுன்னே இருக்கும். அப்போ தேவைப்படும் போது, இப்போ 80 kg இருக்கேன், ஒரு நாளைக்கு நான் 4 லிட்டர் குடிக்கணும். ஒரு கேஜிக்கு 50 ml வீதம் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குடிக்கணும் வைங்களேன். அதில் 1 லிட்டரா இது போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் தண்ணி தாங்க கிடைக்குதோ அந்த தண்ணியெல்லாம் குடிக்கும்போது இந்த தண்ணியை ஒரு கொடுக்குங்க பாருங்கள். வாய் வச்சு தான் குடிக்கணும். உங்களுக்கு வீடியோக்காக காமிக்கிறேன். ஆஹா, அமிர்தமாக இருக்குது. இப்படி குடிச்சிட்டு வாங்க. சரிங்களா? இப்படி குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து வகையான எனர்ஜியும் கிடைக்கும். இன்னொன்று, சீக்கிரமாக பசி எடுக்காதுங்க. இப்படி குடிச்சிட்டு வரும்போது உடம்புக்கு தேவையான எனர்ஜி நல்லா கிடைக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், சீக்கிரமாக பசி எடுக்காது. இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது அற்புதமாக வேலை செய்யும். உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்கும், இன்சுலின் கிடைக்கும், ஸ்டெமினா கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், பசியும் எடுக்காது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஜீரணமாகும். எல்லா உடல் உபாதைகளுக்கும் இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு சிலர் கேட்பீங்க, ஐயா இதை குடித்தா எதனா சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும், இது வீட்டில் உள்ள அன்றாடம் பயன்படுத்துகிற சாதாரணமான உணவுகள் தான். இதை குடித்தா சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. சரிங்களா? அதுக்குன்னு அளவுக்கு அதிகமாக வேண்டாம். ஒரு நாளைக்கு 1 லிட்டர்னா 1 லிட்டர் போதும். ஒரு நாளைக்கு 1/2 லிட்டரு எனக்கு போதும்னு தோணுதுன்னா 1/2 லிட்டர் போதும். ஆனால் நெல்லிக்காய் எடுக்கிறது உங்களுடைய விருப்பம். அதேமாதிரி நான் சொன்ன இஞ்சி, அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்தது உங்களுடைய விருப்பம். இது எல்லாமே உடலுக்கு நல்லது செய்யக்கூடியது தான், அன்றாட சமையலில் பயன்படுத்தக்கூடியது தான். இப்போ சொல்லுங்கள், எலினோ போன்ற இயற்கை சீற்றங்கள் வருது அப்படின்னா நான் சொல்கிற இந்த வழிமுறையில் நார்மலாக நம்ம சர்வே பண்ணோம்னா அதிலேருந்து நம்ம ஈஸியாக சர்வே பண்ண முடியுமா, முடியாதான்? ரொம்ப சிம்பிளுங்க. இந்த வீடியோ நான் இந்த உலகத்தில் இருந்தாலையும் இல்லைனாலையும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு மனிதர்களும் தங்களுடைய உணவியல் முறை, வாழ்வியல் முறை, அன்றாடம் பயன்படுத்துகிற உணவில் பேலன்ஸ் டயட் இல்லைன்னா நோய் நொடிகள் கம்பல்சரி ஒரு மனிதனை தாக்கும். அது தாக்காமல் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா இயற்கையோடு சேர்ந்து வாழணும். நம்முடைய உணவியல் முறை, வாழ்வியல் முறையை மாற்றணும். நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில், தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டில் பேலன்ஸ் டயட், சரிவிகித உணவு இருக்கணும். நிறைய வீடியோக்களை போட்டிருக்கேன். அதனால் நோய் நொடியே வரக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இயற்கையோடு ஒத்து போகணும், இயற்கையோடு சேர்ந்து வாழணும். நம்முடைய உணவில்
சரிவிகித உணவு இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக எப்போவுமே இளமையாக நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன், கம்பல்சரி பாருங்கள். எலினோ போன்ற இயற்கை சீற்றங்களது, உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்களது நம்மளை தற்காத்து கொள்ளணும். இது மாதிரியான இயற்கையான உணவுகளை எடுத்துகிட்டு நம்முடைய அரசு சொல்கிற அனைத்து வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் கடைப்பிடிச்சு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். அதையும் கடைப்பிடிங்க. இயற்கையான உணவுகள் இதையும் கடைப்பிடிங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குடிக்க ஏற்ற ஒரு அருமையான சத்தான உணவு தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கடைப்பிடிச்சு பாருங்கள். கடைப்பிடிச்சிட்டு கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கணும் கண்டிப்பாக நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.